Hi friends, welcome to Match Point. SRH vs KKR. ஸோ நேற்று மேட்ச் டாஸ் வின் பண்ணி கேகேஆர் bowling பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. நமக்கு தெரியும் எஸ்ஆர்ஹெச் ஒரு டாப் 4 வந்து எப்போவுமே ஒரு சாலிட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் அப்படின்னு. ஸோ டாப் ஆர்டர் நேற்று டிராவிஸ் ஹிட்டும் அபிஷேக் சர்மாவும் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 6 overs 84 இந்த பவர் பிளே. ஸோ செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ 250 டெஃபினட்டாக ரீச்சபிள் அப்படின்ற பொசிஷனுக்கு டோனை செட் பண்ணி விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 9 overs அப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஆகி சீக்கிரம் 130 4 விக்கெட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹென்ரி கிளாஸனும். பவுலிங் நல்லா போட்டாங்க கேகேஆர் நேற்று. சுனில் நிறைய நல்லா போட்டார். அதுக்கப்புறம் பிளஸிங் முசார் பானி அதெல்லாம் நல்லா போட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி கடைசியில் கொஞ்சம் 1-2 6 பவுண்டரிஸ்லாம் அடிச்சு 226 அடித்தாங்க. ஸோ 250 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த விக்கெட்ஸ் போனதால் கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி 226 அடிச்சாங்க. ஓவரால் நல்ல ஸ்கோர் தான் அது. பிகாஸ் இன்னைக்கு டேட்டில் 200 சிக்ஸ் பண்ணும்போது 226 எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஸ்கோர் தான். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் 10 to 12 10 to 15 கம்மியாக தான் நினைப்பாங்க அவங்க. பேட்டிங்கில் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு 48 அண்ட் டிராவிஸ் 46 அண்ட் கிளாஸ் வந்து 50 அடித்தார் அவங்களுக்கு. ஸோ பவுலிங்கில் முசர் பானி நல்லா போட்டார். ஸோ 4 விக்கெட் எடுத்தார் அவர். ஸோ 227 எடுத்த வின் அப்படின்ற போது கேகேஆர் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஹோப்ஸ் வந்து ஃபின் ஆலன் மேலே தான் இருக்கும். ஸோ அவர் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த 227 சேஸ் அந்த சுச்சுவேஷனே இருக்கும். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் நேற்று. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து டேவிட் பைன் போட்ட ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ண 25 ரன்ஸ் அடிச்சாங்க நேற்று. ஸோ 24 ரன்ஸ் ஃபின் ஆலனே அடிச்சார். 3 4 and 2 6 அடிச்சார். ஸோ செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க எதிர்பார்க்கும் போது ஹாஷ்டுபே போட்டு அந்த ஒரே விக்கெட் அவுட் ஆகிட்டார் ஃபின் ஆலன். அங்கேயே வந்து ஒரு ஷடோட ஆச்சு இன்னிங்ஸ். பிகாஸ் அவங்க மெயின் அந்த இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா மெயின் வந்து ஃபின் ஆலன் தான். ஸோ அங்கே விக்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்கிரிஸ் ரகுவன்சி 50 அடிச்சாரு. அந்த ரிங்கு சிங் 30 அடிச்சாரு. பட் அதை சுற்றி வந்து பெருசாக யாரும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் 50ஸ்லாம் அடிக்கல. அதனால வந்து ரொம்ப பிக் மார்ஜினில் தோத்தாங்க. ஸோ 161 ஆல் அவுட் அப்படின்னு 16 overs ஆச்சு. ஃபர்ஸ்ட் 161 ஆல் அவுட் அப்படின்றதுல ஒரு 65 ரன்ஸ் மார்ஜினில் தோத்துருக்காங்க நேற்று கேகேஆர். ஸோ ஜெய்த உனக்கு நல்லா போட்டார் நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு 3 விக்கெட் எடுத்தார் நேற்று அவர். எஸ்ஆர்ஹெச் பவுலிங் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஹெவியாக இருக்குது, பவுலிங் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. பட் நேற்று மேபி அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால கேகேஆர் ப்ரெஷர் இருந்ததுனால தெரியல. பட் வந்து நேற்று கொஞ்சம் நல்லா போட்டாங்க. கேகேஆர் அவங்கள பேட்டிங்கில் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். பிகாஸ் ஃபின்னால் மட்டும் நம்பி இருக்க முடியாது. ரகுவன்சி தான் வந்து 2 மேட்ச் 50 அடிச்சாரு. ஸோ அவர் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஸோ டாப் ஆர்டரில் வந்து எல்லாமே அடிக்கணும். அண்ட் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரசல் இல்லாத உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். திஸ் இஸ் த மேட்ச் பாயிண்ட் ஆஃப் SRH vs KKR. தேங்க்யூ.